அப்படின்னா இது வந்து எப்படின்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடானதும் அப்படிதான். அந்த அந்த மாதிரி இருக்க ஒரு ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி வந்து நிறைய பிராண்ட்ஸ் கூட வந்து டைப் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய பாப்புலரான பிராண்டு கூட. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு யூஎஸ் கம்பெனி. ஓகேவா? இதில் வந்து யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தாலே போதும். கிராஜுவேட் ஏதாவது ஒரு டிகிரியோ இல்லை அதுக்கும் கீழே ஏதாச்சும் முடிச்சிருந்தாலும் டிப்ளமோவோ முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். சரியா? இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே வந்து சொல்ல போகிறேன். எவ்வளோ சேலரி, என்ன டைமிங் எல்லாமே. ஸோ வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ வந்துட்டு இந்த மாதிரி ஜென்யான் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக இது வரும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து ஒரு ஃபுல்லாக வந்து க்ளவுட் பேஸ்ட் ஆட்டோமேட்டட் ப்ராப்பர்ட்டி டெக் கம்பெனி. சரியா? இந்த க்ளவுட் பேஸ்ட் அதுதான் தெரியும் இல்லையா? இப்போ நமக்கே வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா க்ளவுட் அதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. சரியா? நம்ம டேட்டாஸ் எல்லாமே அங்கே தான் ஸ்டோர் ஆகி இருக்கும். இது வந்து இந்த மாதிரி சேல்ஸ் லாஃப்ட் அப்புறம் monday.com இந்த கம்பெனிஸ் கூடலாம் டைப் ஆன ஒரு கம்பெனி தான் வந்து இந்த ஜென்யா கம்பெனி. ஓகேவா? ஓகே. அப்புறம் இவங்க வந்து கஸ்டமர் சப்போர்ட் இந்த 2 பிளாட்ஃபார்ம்லேயும் தான் வச்சுருக்காங்க கஸ்டமர் சப்போர்ட்டாக. இதில் வந்து ஆட்டோமேட்டிங் மேனுவல் ப்ராசஸ் இந்த மாதிரி, அப்புறம் இந்த மாதிரி அக்யூரேட் பில்லிங் இந்த மாதிரி நிறைய வந்து ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. சரியா? இதில் இப்போது நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் இதுலேயே இருக்கும். எல்லாமே இந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் இருக்கும். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இத்தனை கண்ட்ரீஸில் ரன் ஆகுது, இத்தனை லொக்கேஷன்ஸில் இருக்குது, இவ்வளோ யூசர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைட் யூசர்ஸ் வந்து இருக்காங்க. இந்த 45 கண்ட்ரீஸில் வந்து இந்த கம்பெனி வந்து ரன் ஆகுது. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அடியில் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே கெரியர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸில் என்ன ஓப்பனிங் என்னென்ன இருக்குது, அப்புறம் இந்தியாவில் என்னென்ன ஓப்பனிங்ஸ் இருக்குது அது எல்லாமே வந்துடும். சரியா? இந்த மாதிரி இதில் வந்து நம்ம இந்தியா வியூ ஓப்பன்ஸ் இந்தியா பொசிஷன் அப்படின்னு கொடுக்கணும். கிளிக் பண்ணால் நமக்கு என்னென்ன லொக்கேஷன் நமக்கு என்னென்ன ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே வந்துடும். எல்லாமே வந்து ரிமோட் ஜாப் தான். சரியா? ரிமோட் ஜாப்னா என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வீட்டில் இருந்து பார்க்குற மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இன்வாய்ஸ் சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா நம்ம பில்லிங்ஸ்லாம் இல்லையா, அதில் இன்வாய்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ப்ராப்பராக பார்த்து ஒரு எக்ஸல் ஃபார்மேட்டில் அந்த மாதிரி டைப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து ஒரு டைப்பிங் ஒர்க் தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து என்ன அப்படின்னா ஹை ஸ்கூல் டிப்ளமோ ஏதாச்சும் படிச்சிருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலோ நீங்கள் வந்து எலிஜிபிள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு சும்மா கம்ப்யூட்டர் ஸ்கில் வந்து எக்ஸலு, வேர்டு, அப்புறம் இந்த டீம்ஸில் சும்மா அவுட்லுக்கில் வந்து மெயில் தான் ஜிமெயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். இதெல்லாம் வந்து தெரிஞ்சாலே போதும். சரியா? இது வந்து ஃபுல்லாக பாருங்கள் டேட்டா என்ட்ரி ஜாப் மாதிரி தான், கீபோர்டில் டைப் பண்ணுற ஜாப் மாதிரி தான் இது இருக்கும். ஓகேவா? இதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒர்க்குக்கு அடாப்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அப்புறம் அட்டெண்டன்ஸ் கரெக்டாக பங்க்சுவாலிட்டியாக இருக்கணும் அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பெர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து ஒர்க் பண்ணிக்கலாம், உங்களோட வீட்டிலே இருந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 24 days வந்து லீவ் எடுத்துக்கலாம், அதாவது பெய்டு ஹாலிடேஸ் வந்து எடுத்துக்கலாம் ஒரு இயரில். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வெட்டர்னிட்டி லீவ் எல்லா லீவும் வெட்டிங்க்கு இதுக்கெல்லாம் வந்து லீவ்ஸ் வந்து பெய்டு லீவ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? அதுக்கப்புறமேட்டுக்கு அதான் பேலன்ஸ்டு ஒர்க் வீக், அதாவது 5 days தான் ஒர்க்கு, 2 days வந்து உங்களுக்கு எப்போதுமே லீவ். ஓகேவா? சாட்டர்டே சண்டே வந்து லீவாக இருக்கும். இது இந்தியாவில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன அப்படின்னா ஒரு ரிமோட் ஜாப், அதாவது வீட்டிலேருந்தே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஷிஃப்ட் டைமிங்ஸ் வந்து இந்த ஒர்க்குக்கு எப்படி அப்படின்னா மண்டேலேருந்து ஃப்ரைடே நைட்டு 8:30 PM to 5:30 AM வந்து இருக்கும் ஒர்க்கு வந்து. ஓகேவா? நீங்கள் வந்து இதுக்கு வந்து யார்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னா ஓஎம், அதாவது ஆப்ரேஷன் மேனேஜர்னு உங்களுக்கு வந்து மேலே ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட தான் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாமே ரிப்போர்ட் பண்ணுறது. அவர் தான் வந்து இந்த மாதிரி டாஸ்க்லாம் கொடுப்பாரு. அதெல்லாம் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரிப்போர்ட் பண்ணுறது வந்து அவர்கிட்ட தான் வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த ஜாப்பு. இந்த ஜாபோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அது வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்க்காதீங்க, கீழே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டிப்ளமோ வந்து 3 years முடிச்சிருந்தீங்கனாலே போதும், நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் இந்த நான் சொன்ன மாதிரி வந்துட்டு அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணி லாஸ்ட்டில் இந்த கேப்ஷா இருக்கு இல்லையா அதையும் கொடுத்து அப்ளை நவுன்னு கொடுத்துக்கோங்க. வழக்கமாக சொல்கிறது தான், ரெஸ்யூம் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து ரெடி பண்ணி தரேன். அதை வச்சு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து வரும். எல்லா கம்பெனிக்கிட்ட இருந்தும் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ வேணுங்கிறவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். ஓகேவா? அவ்வளோதான் இந்த ஜாபோட டீட்டெயில். இன்னும் வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னா சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், யாருக்காச்சும் கோடிங் இந்த மாதிரிலாம் வந்து தெரியும் அப்படின்னா நீங்களாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது QA, இது வந்து டெஸ்டிங் தான், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பட் வந்து இதுக்கு 3+ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ இந்த ஜாப் வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணலையா, இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி வரணுமோ அந்த மாதிரி திரும்ப வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜெனியா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் லாஸ்ட்டில் போனோம் அப்படின்னா லாஸ்ட்டில் வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே கெரியர்ஸ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்துட்டு இங்கே இந்தியா ஓப்பனிங்ஸ்னு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வந்தோம்னா ஃபஸ்ட்டாகவே வந்து இது இருக்கும், இன்வாய்ஸ் சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை ஃபார் திஸ் ஜாப்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ரெஸ்யூம் ஃபைலை செலக்ட் பண்ண சொல்லும், அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. இந்த ரெட் கலர் மார்க் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ஜெண்டர் என்னவோ அது வந்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மா ஒரு 1 இயர் 0 months ஏதாச்சும் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இல்லைனா இல்லை சும்மா 5 months அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட சேலரி, அதுக்கப்புறம் கரண்ட் லொக்கேஷன் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏதாவது கம்பெனியில் இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துக்கோங்க. இல்லை இன்டர்ன்ஷிப் கூட ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா? கொடுத்துட்டு இது டீட்டெயில்ஸ் வந்து இந்த கேப்சா இங்கே போட்டுட்டு இதை வந்து செக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு அப்ளை நவுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளை ஆகிடும். ஓகேவா? அவ்வளோதான் வந்து அப்ளை பண்ணுறது. ஃபர்தராக வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மெயில் வரும். ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க, ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ். மறக்காமல் ரெஸ்யூம் வேணும் அப்படின்னா நான் கீழே லிங்க்கு கொடுக்குறேன், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அந்த இன்ஸ்டாவுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.